நேற்று நடந்த துயர சம்பவம் எல்லாரும் மனதிலுமே ஒழுக்கி இருக்கும். குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் போகுது. இந்த ஃபிளைட்டை ஒரு பொண்ணு குஜராத் டிராபிக்ல இருந்து வர ஒரு 10 நிமிஷம் லேட்டானால இந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட மனநிலை ஃபிளைட்டை விட்டமே லண்டன் போக முடியாம ஆயிப்போச்சேன்னு சொல்லி ஒரு மனநிலையில இருக்காங்க அந்த பொண்ணு. இந்த ஃபிளைட் போகுது. இந்த ஃபிளைட்ல 169 இந்தியர்கள் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் 53 பேர் இருக்கிறாங்க, கனடியர் ஒரு ஆள் இருக்கிறாங்க, போர்ச்சுகீசியர் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த பிளைட் ஏறுது, ரொம்ப கூட பறக்க ஆரம்பிக்கல, ரொம்ப தூரம் கூட பறக்கல, அதுல இறங்கிருது. இதுல 11 சீட்ல ஒரு 40 வயது ஒரு ஆள் இருக்கிறாரு, எமர்ஜென்சி டோர் பக்கத்துல இருக்கிறாரு. இதே சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்காசியில ஒரு பஸ் வயலுக்குள்ள இறங்கிட்டு ஒரு பொம்பளை என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ் வந்து குதிச்சிருந்தாங்க. ஆனா அந்த குதிச்ச பொம்பளை மட்டும் மரணிச்சிட்டாங்க. இந்த பிளைட்ல அந்த டோர் வழியா அந்த ஆள் குதிச்சிருந்தாரு, மேல இருந்து குதிக்கல, கொஞ்சம் கீழே தள்ளி வந்தோடனே குதிக்கிறாரு. ஏன்னா தடமாறே தெரியும் உள்ள குதிச்சிருந்தாரு. அந்த ஒரு ஆள் தவிர மிச்ச 141 பேரும் மரணிச்சிருக்காங்க. இந்த பிளைட்ல குஜராத் முன்னாள் முதல்வரும் போயிருக்காரு. அவரோட பைக்கு காரோட நம்பரு 1206. நேரத்தோட தேதி மாசம் 12ஆம் தேதி 06வது மாசம் இப்படின்னு சொல்லி இணையத்தில் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 குழந்தை 3 போறாங்க. இந்தியாவில இருந்து லண்டனுக்கு குடியேற போறாங்க. அவங்க அந்த ஃபிளைட்ல தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளு அவங்க ஒய்ஃப் இறுதி சடங்குக்கு ஹஸ்பண்ட் போறாரு அந்த ஃபிளைட்ல. ஒவ்வொருத்தர் லைஃபும் ஒவ்வொருத்தர் ட்ரீமுமே வேற வேற தான். இத கவிஞர் வைரமுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு போட்டிருக்காரு. அதை படிச்சு காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கருப்பு பெட்டி தேடுவார்கள் விமான விபத்தினால், ஒரு விமானமே கருப்பு பெட்டியாய் கறி கிடைக்கையில் எந்த கருப்பு பெட்டியை இனிமேல் தேடுவது? பறிகொடுத்தார் பெருமூச்சுகள் கரும்புகையாய், தீப்பிடித்த கனவுகளின் சாம்பல்களே அள்ளி இருக்கிறது அகமதாபாத் காற்று. அவர் அன்னமாரும் கண்டறிய முடியாத அடையாள அறியாத சடலங்களே, கடைசி நிமிடத்தில் கதறல் கேட்டிருந்தால் தேவதைகள் இறந்திருக்கும், மரணம் முதலாய் அழுதிருக்கும். எரிந்த விமானம் பிங்ஸ் பறவை மீண்டெழ முடியாது, நாம் மீண்டெல்லாம் தவறுகளில் இருந்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்தல பதிவுல வைரமுத்து பதிவு போட்டிருக்காரு. மரணம் இப்போ வரலாம், நாளைக்கு வரலாம், நைட்டு தூங்கல கூட வரலாம். பெங்களூர் மேட்ச்ல நெரிசல்ல 11 பேர் இறந்தாங்க. அப்படி ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் மரணிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மரணத்தை பயம் இல்லாம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. மரணம் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்ல இன்னைக்கு நைட்டு வரலாம். இப்போ ஃபேன் என் மேல விழுந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. தேன் சோறு இடிஞ்சு விடுது, யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் மரணம். மரணத்தை பயந்து வாழுங்க.